Watch full episodes on Jio Hotstar. Constables, left, right, left, right, right, left, right, left, right, 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 left, 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 right. ஐயோமா கான்ஸ்டபிள் இது இந்த உலகத்திலே மிகப்பெரிய மியூசியம். இதுக்குள்ள பல வருஷத்தோட பல சேகரிச்ச பொருட்கள் இருக்கு. இந்த பொருட்கள் விலை உயர்ந்தது, பல கோடிக்கு மேல விலை உயர்ந்தது. நாம ஒவ்வொரு செகண்டும் அலர்ட்டா இருக்கணும். ஏதாவது திருட்டு போச்சுன்னா வேலை போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. வேலை அம்மா. Yes sir. Left, right, left, right, left, right, left, right. Yes sir. Left, right, left, right, right, left, right, left, right, yes, left, right, left, right, right, left, right, right, left, right, left, right. அது என்கிட்ட குடு. அட குட்டு சாப்பிடாடி கிதிக்கல. வேலை முடிஞ்சது. Left, right, left, right, பண்ணிக்கிட்டே இருக்கு. புரியுதா? Left, right, left, right. அட இது என்னதுப்பா? அட இது சூப்பரா இருக்கு. அட இது எனக்கு கொடுத்துரு. அட என்கிட்ட கொடு. என்னோடது எனக்கு கொடு. என்ன இது இவ்ளோ அழகான லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அப்பா பாருங்க, இப்போ இது பிரமாதமா இருக்க போகுது. 1 2 3 ஐயோ அப்பா. ஓட்டு பத்து சீக்கிரமா வாங்க. மியூசியம்குள்ள திருடங்க நுழைஞ்சிட்டாங்க. அம்மா எங்க என்னோட மாஸ்டர் பீஸ், அது கொஞ்சம் கூட இந்தாங்க. ஜானாக போற டாட், ஜானாக போற டாட், டாட் 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 டாட். நான் உங்களை ஒரு வழியா உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதை 5 கோடியா கிட்ட கொடுங்க. இன்னும் வேலை முடியல. மிஸ்டர் மேடக்ஸோட கட்டளை இந்த கேமரா கேஜெட்டை வச்சு இந்த மியூசியத்தோட பயங்கரமான 3 மிருகங்களோட போட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க நிக்கவே கூடாது, ஓடி போய்கிட்டே இருக்கணும். ஓடி போயிடுமா? அப்ப வெறும் போட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. பாஸ் என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம செய்யணும். வாங்க, நம்மளோட முதல் டார்கெட் அங்க இருக்கு. அங்க பாரு. முதல்ல அந்த கிங் அங்க போட்டோ எடுக்கலாம். என்ன நடந்துகிட்டு இருக்கு? கவலைப்படாத மோட்டோ, நாம இப்ப அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம். பாருங்கடா, இவங்க நமக்கு தொல்லை கொடுக்கணும்னு வந்துட்டாங்க.
நாங்க எங்க போனாலும் இவங்க எங்களை வெறுப்பேற்றோடே வந்துருவாங்க. போட்டு பத்துலு, நீங்க எதுக்காக எனக்கு தொல்லை கொடுக்கறோம்? நீங்க இவ்வளவு தூரம் வரீங்க. Don't worry, John. டேங்கர் பேரை கட்டின தண்ணி லாரி நினைச்சுக்கிட்டியா? நான் தீ, பெரிய தீ. அடி உதையும் கொடுப்பேன், அப்புறம் திருடவும் செய்வேன். இப்ப முதல்ல அடி வாங்க போறது மோட்டோவும் பத்துலவும் ஜோடி. நண்பர்களே, அவங்கள அடிங்க. பாபு, என்ன இதை விட்டு ஓடி போயிட்டீங்க? என்கிட்டயும் புத்திசாலித்தனத்தை காட்டுறியா? என்ன எதுக்காக இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவங்கள அடிங்க. என்ன ஓடிடலாம்? என்ன ஒரு சத்தத்தையும் காணும்? பரவாயில்ல, எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா கடவுளை, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஜாடு பையா, உனக்கு திருடுறதை தவிர வேற வேலையை தெரியாது. செய்ய முடியும், செய்ய முடியும். என்னால ரொம்ப வேகமா இங்க இருந்து ஓட முடியும். ஓடுறா ஜாடு. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. யாரு கட்டி கட்டி ஓடுங்க. பட்லு, திருடங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்கடா. உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்தேன், அதுலயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஆனா இந்த ஜான் மட்டும் இதுல ஃபெயில் ஆகல சார். என்னோட வேலை இவங்களை உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வேலையை நான் எப்போ செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ என்னோட 5 கோடியை நீங்க கொடுங்க ப்ளீஸ். ஜான், என்னோட வேலை முடியாத வரைக்கும் யாருக்கும் ஒரு பைசாவும் கிடைக்காது. ஒருவேளை நம்ம மறுபடியும் உள்ள போக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கொடு, லைஃப் டைம் கேட்ஜெட்டை எனக்கு கொடு. இப்போ இந்த வேலையை நானே செய்யறேன். சாரி மிஸ்டர் மேனக்ஸ், மியூசியத்துல திடீர்னு 2 பேர் வந்துட்டாங்க. அவங்க பேரு மோட்டோ பத்துலு. அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது அந்த கேமரா கேஜெட் மியூசியத்துக்குள்ளே போயிடுச்சு. நீ என்ன சொன்ன இப்போ? என்னோட பல வருஷத்தோட உழைப்ப தவற விட்டுட்டீங்களா? அதுக்கப்புறமாவும் நீங்க என் எதிரில தைரியமா நின்னுகிட்டு இருக்கீங்கல்ல? மிஸ்டர் மேடக்ஸ், சாரி. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க இந்த வேலையை செஞ்சே தீருவோம். ஐ ப்ராமிஸ் யூ. கண்ட்ரோல் மேடாக்ஸ், கண்ட்ரோல். மறுபடியும் மியூசியமுக்கு போய் அந்த டிவைஸை கொண்டு வா. சார், மிஸ்டர் மேடம் சார், ஒரு வாட்டி உள்ள கூட்டிட்டு போனோம்னா 5 கோடி கொடுக்கணும். இப்போ மறுபடியும் கூட்டிட்டு போனோம்ல, இதுக்கு ஒரு 5 கோடி கொடுக்கணும். ரெண்டுக்கும் சேர்த்தா 10 கோடி கொடுக்கணும். மொத்தமா 10 கோடி. 10 கோடி கொடுக்கணும். ஆஹா, 10 கோடி வந்ததுக்கு அப்புறம் பாபு என்ன எங்க போயிட்டு போறேன்? வேண்டாம், நான் 10 கோடி தான் கேட்டேன். 10 வேண்டாம், இது குத்து. ஐயோ, ஆமா. நீங்க எங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு ட்ரிப்புக்கு இன்னொரு ஃப்ரீ ட்ரிப் ஆஃபர் கொடுக்கிறேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி போக முடியாது, நாளைக்கு ராத்திரி கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ. நீ ரொம்ப நல்ல புத்திசாலியான மனுஷன். இவங்க அப்படி என்னதான் திருடணும்னு நினைக்கிறாங்க, புரியலையே.
சிங்கம் சார், இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இவரு மியூசியமோட மேனேஜர் மிஸ்டர் ஹிதேஷ். யார் அந்த திருடங்க? எங்க இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க? இந்த செய்தியை கேட்டதும் நாங்க இங்க வந்துட்டோம். என்ன பார்த்துட்டு போச்சோம். ஏய், நேம் இஸ் சிங்கமா. இந்த சிங்கம் இருக்கும்போது யாரும் திருட முடியாது. திருடங்க ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த சிங்கத்தோட கையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. சொல்றல இம்பாசிபிள். ஆமா, ஐ மீன் மோட்டு பத்துலோட கைப்பிடியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். தேங்க்யூ மோட்ட பதில் சார், நீங்க சரியான நேரத்துக்கு வந்து திருட்டு போகாம காப்பாத்திட்டீங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அடேங்க அப்பா, இது ரொம்ப பிரமாதமான மியூசியமா இருக்குப்பா. என்ன ரொம்ப உடம்பு அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அற்புதம். இது ரொம்ப கலக்கலான ஒரு இடம். ஐயோப்பா, ஓஹோ, இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்க. ஹலோ, அடே ஏதாவது பேசுடா. எப்பா மோட்டுவா, அது சிற்பம் சிற்பம். ஓ சரி சரி சரி. ஆனா இது பார்க்க ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. அட இது என்ன லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு? இது என்னது? அட என்னது இது? பார்க்கலாமே. அந்த திருடன் இந்த கேமராவை மறந்து போயிட்டான் போல இருக்கு. என்ன எடுப்பா? ஓ சூப்பரா இருக்கு. மாட்டுவா, கேமராவை ஏன் அட என்னையும் கொஞ்சம் பார்க்க எடுப்பா மோட்டோ. மோட்டு இரு, அது நார்மல் கேமரா மாதிரி எனக்கு தெரியும். அட இருங்கப்பா, இந்த கேமரா எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் ஒரு போட்டோவாவது எடுக்கணும். இருங்க. ஏய் வேண்டாம் மோட்டு. எதோ போட்டோ எடுக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. இதை போட்டோ எடுக்கலாமா? அந்த கொரில்லாவை போட்டோ எடுக்கலாம். அட மோட்டியா தம்பியா நண்பா, இதுல ரேஸே வெளியேறிடுச்சுப்பா. இது ஏதோ ஒரு கேதரிங் மாதிரி இருக்குப்பா. என்னது? அட, என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, கஜ கஜ, அதை நீயே வச்சுக்கோ. அதை கொஞ்சம் பாரு. என்ன நடக்குதுங்க? இது என்ன பாச்சாடா, நான் உயிரோட வந்துருக்கோம். எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க, சீக்கிரம் வா மோட்டு. பெரியண்ணே, என்ன உங்களை கூட்டிட்டு போங்க. ஹலோ, அம்மாடி எதுக்கு கொரில்லா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? அட மோட்டியா தம்பியா நண்பா, சத்தம் இதுலப்பா. அதாப்பா போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ, ஓடுங்க, வந்துடுச்சு பாருங்க. ஐயோப்பா. அம்மா, ஐயோ, உனக்கு ஸ்கேட்டிங் பண்ணவே தெரியாதா? ஏய் மோட்டு, இதுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல இது ஓடுங்க.
இந்நேரத்துக்கு அதுக்கு அடிபட்டிருக்கும். மோட்டு இங்க இருந்து முதல்ல ஓடு, இல்லைன்னா அது நம்மளை அழிச்சிடும். ஐயோ, வெறும் வயிற்றுல என்னோட மூளையோட பல்பு எரிய மாட்டேங்குது. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசி பத்தலும். ஐடியா கேளு மோட்டு. லக்க 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 லக்க. அம்மா ஏய் தேங்கா, போய் அந்த கொரிலா தலையில தபலா வாசிக்க. அம்மா ஓகே சிங்கம் சார். எவ்வளவு அழகான ஒரு கலை வண்ணம் பாருங்க, பிரமாதமா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமாப்பா, அற்புதமான ஒரு இடம். மோட்டியா தம்பியா நண்பா, அந்த கேட்ஜெட் ரொம்ப ஆபத்தானதுப்பா. அது எனக்கு கொடுத்துருப்பா. நீ எந்த பட்டனை பிரஸ் பண்ணனே எனக்கு தெரியல. அந்த கொரிலாக்கு வேற உயிர் வந்துருச்சு. அட பெரியனே, இந்த கேட்ஜெட் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இதை இப்பவே உடைச்சு போட போறேன். நீ என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டு? இப்போ இது மட்டும் தான் நடக்காம இருந்துச்சோ. டிராகனுக்கு பேந்தருக்கு இப்ப உயிர் வந்துருச்சு. உயிருடன் கும்மோ இல்லையோ. ஆனா நாம இன்னைக்கு இந்த கடவுள் கிட்ட போய் சேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வேலையை பண்ணும்பா. இந்த தக்காளி வயிற்றுல குத்துங்க. இங்க இருந்து ஓடுங்க, இங்க இருந்து வாங்க, ஓடுங்க. காப்பாத்துங்க. நீங்க போய் கொரிலா தலையில தபேலா வாசிக்க. அம்மா சிங்கம் சார். அம்மா இன்னொரு பக்கம் இது. இப்ப நம்ம எப்படிப்பா தப்பிக்கிறது? மோட்டியா தம்பி நண்பா. எல்லாரும் ஓடுங்க, அது நெருப்பு கக்க போகுது. ஓடுங்க. ஐயோ, கை சுடுது. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, கை சுடுது. மோட்டு சீக்கிரம் அங்க இருந்து கிளம்பு. வேண்டாம்.
அடேங்கப்பா, தம்பிகளே, நண்பர்களே, சீக்கிரமா ஓடுங்கப்பா. எல்லாரும் இங்கிருந்து ஓடிடுங்க. சீக்கிரமா ஓடுங்க. எல்லாரும் ஓடுவா. அது வந்துகிட்டு மோட்டு பத்லு காப்பாத்துங்க. சிங்கம் சாரை காப்பாத்திட்டு வரேன். சிங்கம் சார், நான் உங்களை காப்பாத்துறேன். அம்மா ஓய், 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 ஓய். சிங்கம் சார். மோட்டு எல்லாரும் ஓடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை நம்ம எப்படி தடுக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும் மோட்டோ. அப்படின்னா நம்ம அதுங்களை ஈஸியா பிடிக்க முடியும்பா. இது நமக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்காது. அதுக்கு எல்லாத்தையும் இந்த நெட்டை வச்சு பிடிச்சிடலாம்ப்பா. அட, இது என்னதுப்பா? அங்க பாரு, அது இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. அடேங்கப்பா, என் தம்பிகளே, நண்பர்களே, யாராவது காப்பாத்துங்கப்பா. இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி பெருசாயிட்டே இருக்கு. இப்ப பாரு. எப்பா, சன்ரைஸால அதுங்களுக்கு ஏதோ ரியாக்ஷன் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓ, no, அது காட்டு பக்கம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
மாட்டேங்குது. சீக்கிரம் ஏதாவது யோசி பட்டு. நாமளும் அதுக்கு பின்னாடியே போய் அது காட்டு பக்கமா போய் பிடிக்கணும். என்ன சொல்றீங்க? என்ன பண்றது? என்னுடைய வேலை போயிரும். டோன்ட் வரி சார், நாங்க அந்த அனிமல்ஸை கூப்பிட்டு வருவோம். வா பட்லு. வாங்க. வாங்க போலாம். இன்னைக்கு ராத்திரி நம்ம மியூசியம்ல அட்டாக் பண்ணி லைஃப் டைம் கேஜெட்டை கொண்டு வருவோம். அதோட இம்பார்ட்டன்ஸ முன்னாடியே உங்களுக்கு சொல்லாதது என்னோட தப்பு தான். அப்ப நீங்க அதை விட்டுட்டு ஓடி வந்திருக்க மாட்டீங்க. நான் பல வருஷம் கஷ்டப்பட்டு தயார் பண்ண அந்த கேஜெட் எவ்வளவு அற்புதத்தை செய்ய முடியும்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த கேஜெட்ஸ் ஸ்டாச்சுவா இருக்கிற மிருகங்களுக்கு உயிரோட்ட முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு ஜெயிண்டா மாத்த முடியும். உனக்கு என்னோட டாப் சீக்ரெட் எப்படி தெரிஞ்சது? என்னோட சயின்டிஸ்டுக்கு மட்டும்தான் இந்த சீக்ரெட் தெரியும். யார் அந்த துரோகி? டேங்கர். இவங்கிட்ட யார் அந்த துரோகம் பண்ணதுன்னு கேளு. வேண்டாம் வேண்டாம், முகத்தில் அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணல. அதுங்க மியூசியத்துல இருந்து வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஜெயிண்டாவும் மாறிடுச்சு. டிவில வந்துட்டு இருக்கு. சவுண்டை வச்சு பாரியா குடுமி மண்ண. ஒரு அதிசயம் நடந்திருக்கு. மியூசியம்ல வச்சிருந்த 3 மிருகங்களுக்கும் எப்படி உயிர் வந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் அந்த 3 மிருகங்களும் ஜெயிண்டாவும் மாறிடுச்சு. புர்ஃபுரிய நகருக்கு வெளியில இருக்கிற காட்டுல அங்க போய் அது சுத்திட்டு இருக்கு. அப்புறம் அந்த நகரத்தையும் அலங்கோலப்படுத்திருச்சு. எஸ், என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பார்ட்டி டைம். யா. காணுமே. இப்ப நாம அதை எங்க போய் தேடுறது? பட்லு, அங்க இருக்க பாரு கிட்காங். ஐயோ பா. கச்சா கச்சா, அது எப்படிப்பா நார்மலா மாத்த முடியும்? அடேங்கப்பா, அது ரோடு கிட்ட நெருங்கிடுச்சு. அங்க வண்டிங்களும் ஓடிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? அந்த ஸ்கூல் பஸ்ஸை நம்ம காப்பாத்தி ஆகணும். டிரைவர் பஸ்ஸை விட்டு ஓடிட்டாரு. அங்க பாரு, அந்த கிங்காங் அந்த பஸ் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு. நானும் பட்லுவும் போய் அந்த பசங்களை காப்பாத்த போறோம். நீங்க கார் டிரைவ் பண்ணி அந்த கிங்காங்கோட கவனத்தை திசை திருப்புங்க. சீக்கிரம் போல வாங்க. நீ டிரைவிங் சீட்டுக்கு போ. அதை நான் பாத்துக்கிறேன். பசங்களா, பயப்படாதீங்க.
அப்படியே தீச்சிரும். மோட்டோ உன்னை எவ்வளவு நேரம் தொங்கிட்டு இருப்பேன், சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம் வேகமா ஓட்டு. பட்லு, நீ பஸ் வேகமா ஓட்டிட்டு போ. இந்த பேதரை நான் ஒரு கை பார்க்க போறேன். வா வா, இங்க வா, நான் உன் கூட போராடுறேன். வா 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 வா. Very good. மோட்டோ என்ன அங்கே நின்று பாட்டிட்டு இருக்க, அங்கிருந்து ஓடு. பட்லு, அந்த கிக்காக தான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிக்காக அண்ணன். தேங்க்யூ கிக்காக அண்ணன். பட்லு, நான் வந்துட்டேன். Hi friends, nice meeting you. நான் பசங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் அங்க இருந்து பேக்கப்ப கொண்டு வரேன். யா. சீக்கிரம் வாங்க சிங்கம் சார். எல்லாரும் இங்கிருந்து ஓடிடலாம், வாங்க. வண்டி எடுறா பட்லு. என்ன? ஓகே. பார்ட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப என்னோட பிளானை கேளுங்க. நான் அந்த அனிமல்ஸை காட்டுல இருந்து ஃபுர்ஃபுரி நகருக்கு கூட்டிட்டு வந்து என்னோட பிளானை நிறைவேற்ற போறேன். அப்புறம் இந்த அனிமல்ஸ் ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து எல்லாரையும் துரத்தி விட்டுடும். அப்புறம் ஃபுர்ஃபுரி நகரே காலி ஆயிடும். ஆனா நீங்க அதை எப்படி கூட்டிட்டு வருவீங்க? என்னோட நெத்தியில ஒரு டைமண்ட் இருக்குல்ல, இது மூலமா கமாண்ட் அதுகிட்ட போய் சேரும். அப்புறம் நான் அதுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதுங்களுக்கு புரிஞ்சிரும். அப்புறம் அது என்னோட கமாண்ட ஃபாலோ பண்ணும். இது எப்படிப்பட்ட டைமண்ட்? ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் மேடக்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த கேட்ஜெட்டை பாரு. நான் மெடிடேட் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் மேல போகும். கிரீன்ல இருக்கிற வரைக்கும் நான் சேஃபா இருப்பேன். ரெட்டுக்கு வந்ததும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன, நான் மெடிடேஷனை நிறுத்தணுங்கிறதுக்காக. ஒருவேளை என்னால நிறுத்த முடியலன்னா நீங்க ஏதாவது பண்ணி நிறுத்தி ஆகணும். புரிஞ்சுதா? ஒருவேளை நான் மெடிடேஷன்ல இருந்து வெளியே வரலனா அப்புறம் என் நெத்தியில இருக்கிற டைமண்ட் உடைஞ்சு போயிடும். ஒரு பக்கம் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இன்னொரு பக்கம் என்னால அந்த அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே சார். ரெடி. கம் டு மீ. என்கிட்ட வா. கம் டு மீ. என்கிட்ட வா. கம் டு மீ. என்கிட்ட வா. என்கிட்ட வா. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது. என்கிட்ட வாங்க. கம் டு மீ. நீங்க என்னோட கைப்பிடியில இருக்கீங்க. என்கிட்ட வாங்க. இந்த அனிமல்ஸுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? அட, இது என்னது? அதுங்க பிஹேவ் பண்றத பார்த்தா அதுங்களுக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரியே இருக்கு. அதுங்க மூணுமே ஒரே டைரக்ஷன்ல ஓடி போயிட்டு இருக்கு. பட்லும் ஒரே டைரக்ஷன்ல இல்ல, மூணுமே புட்புரி நகரத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அங்க பாரு, அதை தடுத்தாகணும், இல்லைன்னா புட்புரி நகரமே அழிஞ்சு போயிடும். என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? சிங்கம் சார், எங்க இருக்கீங்க? எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோமா மோட்டு, வைஃப் ஹியர் when சிங்கம் இஸ் ஹியர். நான் டேங்க்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் டேங்க் வச்சு ஷூட் பண்ணிடலாம். நீ வா, வந்து பாரு. எல்லாத்துக்கு முன்னாடி கிங் காங் இருக்கே, அதோட நம்பர் முன்னாடி இருக்கே. ஓகே, டேங்க். ஐயோ பா, ஃபயர். சிங்கம் சார், அந்த கிங்காக சுற்றாதீங்க, அது ரொம்ப நல்ல பையன். பையனா? ஓ சாரி, ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ரொம்ப நல்ல கிங்காங். அம்மா வேற என்ன விட்டுடு. மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட இந்த கிங் காங் என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. இதாப்பா, இந்த கேஜெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அந்த அனிமல்ஸை திரும்பவும் ஸ்டாச்சுவா மாற்ற முடியும்ப்பா. சிங்கம் சார், வேலை முடிஞ்சது. டோன்ட் ஃபயர், டோன்ட் ஃபயர். ஐயோமா, உன்னோட நல்ல பையன் நல்லவன் இல்ல, ரொம்ப கெட்டவன். இப்ப நான் இல்ல, ஃபயர் அது பண்ணிக்கிட்டு இருக்கே. சீக்கிரமா அந்த கேட்சை யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள எப்படியாவது ஸ்டாச்சுவா மாத்திருப்பா. இல்லைன்னா அதுக்கு நம்மள சும்மாவே விடாது, ஃபுட்பால் மாதிரி ஏத்து தூக்கி போட்டு அடிச்சிரும். சாரிப்பா, என் மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இதுக்கு மேல இதை ரிப்பேர் பண்ணவே முடியாதுப்பா. அம்மா, நான் அதுக்குள்ள விட போறது இல்ல. அம்மா, நம்ம சீக்கிரம் போய் அவங்கள தடுத்தாகணும். ஆனா எப்படி தடுப்போம்? நம்ம ஃப்ளையிங் கார் தான் உடைஞ்சு போச்சே. தம்பிகளே, நண்பர்களே, கொஞ்ச நேரம் இருக்குப்பா, நான் இருக்கேன்ல. இந்தாங்கப்பா ஜெட் ஷூ.
கம் டு மீ, என்கிட்ட வாங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. நீங்க ஏன் கண்ட்ரோல்ல இருக்கீங்க? மீட்டர் ரெட்டா மாறிக்கிட்டு இருக்கு. கேப்டன் மேடாக்ஸை எழுப்பி ஆகணும். அட ராமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாபு, சீக்கிரமா இவரை எழுப்புங்க. இவரால எர்த்குவேக் வந்துகிட்டு இருக்கு. கம் டு மீ, என்கிட்ட வாங்க. என்கிட்ட வாங்க. வாங்க. கம் டு மீ, என்கிட்ட வாங்க. மிஸ்டர் மேடாக்ஸோட உயிர் ரொம்ப ஆபத்துல இருக்கு. அவர் எப்படி அது காப்பாத்தி ஆகணும்? கம் டு மீ, என்கிட்ட வாங்க. கம் டு மீ, என்கிட்ட வாங்க. கம் டு மீ, என்கிட்ட வாங்க. இப்ப என்ன பண்றது? கம் டு மீ, என்கிட்ட வாங்க. அன்னைக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊத்துங்க. உங்களுக்கு நான் கூப்பிடுறது கேக்குது. நீங்க என் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. என்கிட்ட வாங்க. மிஸ்டர் மேடாக்ஸ், சார் எழுந்திருக்க. சார், மீட்டர் ரெட்டை டச் பண்ணிடுச்சு. சார், எழுந்திருக்க. இப்ப நான் தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்க போல இருக்கு. இங்க பாரு மாபு, இப்ப நம்ம போட்டுவோட வழிய ஃபாலோ பண்ணி ஆகணும். பாபு, இப்ப நான் ஷார்க் ப்ரூஃப் கிளவுஸ் போட்டாகணும். அவனை பாச போட்டு போராட்டம் ஏத்துட்டு இருக்க. அவனை பிடிக்க. ஐ, அவுச். என் இடுப்பு, என் முதுகு, என் காலு எதுக்கு இவ்ளோ வலிக்குது? எப்படி இருக்குன்னா யாரோ என்ன போட்டு பயங்கரமா அடிச்சா மாதிரி இருக்கு. மிஸ்டர் மேடாக்ஸ், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மிஸ்டர் மேடாக்ஸ், நான் கொஞ்சம் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். அதை விடு, முதல்ல இத சொல்லு. யார் என்ன அடிச்சு அடிச்சு எழுப்புனது? யாரு? சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம். சாரி சார், சாரி. ஓஜான், தேங்க்யூ, தேங்க்யூ. நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. தேங்க்யூ. ஜெயிண்ட் அனிமல்ஸோட லொகேஷனை செக் பண்ணியே ஆகணும். இப்ப கிடைச்ச தகவல் படி அந்த ஜெயிண்ட் அனிமலை ஹெலிகாப்டர் மூலமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நகரத்துக்கு வெளியில இருக்கிற பைபாஸ் வழியா அது காட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. என்னோட கமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுது. இப்ப அந்த அனிமல்ஸ்க்கு நான் என்னோட கமெண்ட்ஸ் அனுப்ப போறேன். உங்களுக்கு நான் சொல்றது கேக்குது. நீங்க என் கைப்பிடியில இருக்கீங்க. வாங்க, அப்புறம் நகரத்தை அழிச்சிடுங்க. உங்களுக்கு நான் சொல்றது கேக்குது. என்கிட்ட வாங்க. அட, அது நகரத்து பக்கம் போய்கிட்டு இருக்கு. கேமரால ஜூம் பண்ணுங்க. ஜூம். அட, இது என்ன டிராகன்? King Kong. அதோ இருக்கு ஜெயிண்ட் அனிமல். வாங்க போலாம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு?
என் பிளானிங்கோட முதல் ஃபேஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நான் உடனடியா இந்த நகரத்தை காலி பண்ணணும். நீங்க எதுக்கு ஃபுர்ஃபுரி நகர் அப்படி காலியா கட்ட நினைக்கிறீங்க? ஃபுர்ஃபுரி நகர்ல அப்படி என்னதான் இருக்கு? குட் குவெஸ்டின். இங்க பாரு, இந்த நகரத்துக்கு அடியில ரோடியம் மெட்டல் அளவுக்கு அதிகமா இருக்கு. ரோடியம் மெட்டல் இந்த உலகத்தோட விலை உயர்ந்த மெட்டல். நகரம் காலி ஆயிடுச்சுன்னா இந்த மெட்டல் பூரா என்னோடதாயிடும். அப்புறம் என்னால இந்த உலகத்துல எதுவும் செய்ய முடியும். அப்படின்னா என்னுடைய ஷேர் 5 கோடி இல்ல, குறைஞ்சது 50 கோடியாவது இருந்தாகணும். மறுபடியும் இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு 50 ரூபாய் கூட கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அட பாபு, நான் இப்ப அந்த அனிமல்ஸை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா டைரக்ஷன்லயும் அனுப்பி இந்த நகரத்தை காலி ஆக்கணும். ஒரு வாட்டி இந்த நகரம் காலி ஆச்சுன்னா அப்புறம் நான் நிம்மதியா ரோடியம் எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். இந்த பெயிண்ட் அனிமல்ஸ் நமக்கு அடுத்தே ஆகணும். வா மோட்டு, போலாம். அட இது என்னது? காப்பாத்துங்களை தடுத்தே ஆகணும். ஹலோ கிக்கா கண்ணே. மோட்டு இங்க டிராகன் கூட வந்துடுச்சு. என்ன பண்றது? அந்த கிங்காக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் உதவி செய்யலாமா? பட்லு தண்ணி ஆன் பண்ணு. சரி மோட்டு. மோட்டு பேந்தர். அதை விடு காட்டு பேந்தர், விடு. இங்க பாரு, இங்க இங்க. பட்லு வேணாம்.
பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. இந்தா இதோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இதோ காப்பாத்துங்க. பெரியண்ணே போய் பத்லுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆஹா ஓகே, என்ன பண்றது என்ன பண்றது? தம்பி நண்பா பார்க்கணும், இதான் பார்க்கணும். டாக்டர் ஜட்கா, இந்த ஜெயின் கூட சண்டை போறதுக்கு உங்களுக்கு இந்த பொம்மை தான் கிடைச்சுனா? அடைய தம்பியா நண்பா, இந்த பொம்மை தான்ப்பா இப்ப உன்னை காப்பாத்துச்சு. பட்லு நில்லு, நானும் வரேன். மோட்டு மேல பாரு. என்னாச்சு? இப்ப நான் என்ன பண்றது? பட்லு தண்ணி காலி ஆயிடுச்சு. காப்பாத்துக்க. இல்ல இல்ல, நீ என்னை காப்பாத்துறியா இல்ல சுட்டுட்டு இருக்கியா? தெரியுது. பின்னாடி பாரு. கம் டு மீ, என் கிட்ட வாங்க. உங்களுக்கு நான் சொல்றது கேக்குது. நீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. போங்க, அழிவை உண்டாக்குங்க. தம்பிகளே நண்பர்களே, அதுங்களுக்கு ஏதோ கேஜெட் ரேஸ் மூலியமா ஏதோ ஒரு மெசேஜ் போய்கிட்டு இருக்குப்பா. அதனால தான் இதுங்க எல்லாம் அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ரேஸ் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. என் கூட வாங்கப்பா என் தம்பிகளே நண்பர்களே. உங்களுக்கு நான் சொல்றது கேக்குது. நீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. போங்க, இன்னும் பெரிய அழிவை உண்டாக்குங்க. இந்த ரேஸ் அந்த பில்டிங்ல இருந்து தான்ப்பா வந்துகிட்டு இருக்கு. இங்கதான் வராங்க. அவங்க இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. நாம இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? மாபு, எப்படி சிங்கம் இருட்டுல கூட அதோட வேட்டையை தேடி கண்டுபிடிச்சிருமோ, எப்படி பாடத்துல கழுகு பறந்துகிட்டே அதோட வேட்டையை தேடி கண்டுபிடிச்சிருமோ, எப்படி வவ்வாலுக்கு பகல்ல கண்ணு தெரியலனாலும் அதோட வேட்டையை கரெக்டா கண்டுபிடிச்சிருமோ, அதே மாதிரி மோட்டு பத்துருவோம் அவங்களுடைய வேட்டையை ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நீங்க தான் அவங்களோட வேட்டை. நாம மட்டும் எதுக்கு? நீ இல்லையா? நான் அவங்களோட பிபி மாதிரி என்ன எப்ப வேணும்னாலும் அவங்க வந்து வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அவங்க உங்களையும் தபேலா மாதிரி ஒரு தாளம் போடதான் போறாங்க. போய் அவங்க கீழே வரவிடாம தடுத்து நிறுத்துங்க. மேடஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. யாரும் வந்துட்டு இருக்காங்க போல இருக்கேன். மட்டும் இவங்க அடி வாங்காம திருந்த மாட்டாங்க போல இருக்கேன். வாங்க ஆரம்பிக்கலாம்.
வாவ் மோட்டார் சூப்பரா ஒரு வேலை பண்ண. சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல்ல. அதாவது ஏன் பாசிபிள். அம்மா அட அது என்னது? ஐயோமா அம்மா. அடே தம்பி நண்பா, நான் தான்ப்பா உலக புகழ்பெற்ற டாக்டரு. உனக்கு ஓய்வு ரொம்ப தேவைப்பா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். அம்மா ஐயோ அட பாவி. அடே தம்பி நண்பா, நீ வந்து ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும்பா. நெக்ஸ்ட் தம்பி நண்பா, ஒரு வாரம் நானே ரெஸ்ட் எடுக்கிற போல இருக்கேன். என்னோட இடுப்பு உடைஞ்சு போச்சு. அப்ப இனிமேல் முடிஞ்ச நிம்மதி எந்த வேலையும் செய்யாத. என் கால் உடஞ்சிடுச்சு. அப்ப இனிமேல் நீ நடக்கவே நடக்காதப்பா. சரி, ஒரு வேலை முடிஞ்சது. ஓட்டோ இப்ப இவங்க எல்லாரும் கதைக்கு முடிச்சது. நான் உடனே போய் அந்த பெடாக்ஸை எழுப்பி ஆகணும். இப்ப சொல்லுங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த அனிமல்ஸ் எப்படி உயிரோட வந்துச்சு? அதுகளை வச்சு எதுக்கு நகரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அப்புறம் உங்களோட பாஸ் யாரு? உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. யார் பேசுறது? யார் பேசுறது? சொல்லுங்க சொல்லுங்க. பின்னாடி பாருங்க, பின்னாடி. மேல போறதுக்கு முன்னாடி பதில கேட்டுக்கோங்க. நான் பல வருஷ ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஸ்டாச்சுஸ்க்கு உயிரை கொடுக்கிற கேஜெட்டை தயார் பண்ணேன். அப்புறம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஃபுர்ஃபுரி நகருக்கு அடியில ரோடியம் மெட்டல் அதிக அளவுல இருக்குன்னு. இது இந்த உலகத்தோட ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல். அதனாலதான் அந்த அனிமல்ஸுக்கு நீங்க உயிர் விட்டீங்களா? ஏன்னா அதுங்களுக்கு பயந்து ஃபுர்ஃபுரி மக்கள் எல்லாம் ஓடி போயணுன்றதுக்காக ரோடியம் மெட்டல் ஃபுல்லா நீங்களே மொத்தமா ஆட்டைய போடணுன்றதுக்காக பண்றீங்களா? நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க. மிஸ்டர் பெடோஸ், நீங்க முதல்ல சீக்கிரமா அந்த அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா நல்லா இருக்காது சொல்லிட்டு. ஓ, உன்னோட செயல்களை பார்த்தா நீ சண்டை போட விரும்புற மாதிரி தோணுது. கம் ஆன், லெட்ஸ் ஃபைட். அட்டாக்! Come on, fight. எதிரி பத்திரம், எதிரி பெடாக்ஸை தோக்கடிக்க உன்னோட உதவி எனக்கு வேணும். பெடாக்ஸ், நீங்க என்ன என் மிஷனை முடிக்க விடாம தடுக்க முடியாது.
பெரியண்ணே, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. எப்ப அம்மோட்டோ 10 ரூபா நாலு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஆளு நம்மள சட்னி ஆக்கிடுவா போல. பட்லு, வெறும் வயிற்றுல என்னோட மூளையோட பல்பு எரிய மாட்டேங்குது. சீக்கிரம் ஏதாவது யோசி. ஐடியா மட்டும் கேளு. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்னோட கனவை உடைச்சிட்டீங்க. கச்சா கச்சா, அநேகமா அந்த ஆளுக்கு ஏதோ பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறப்பா. இப்போ நீங்க தான் ஷாக் ஆக போறீங்க. நீங்க என்னோட கனவை நிறைவேறாம தடுத்துட்டீங்க. இப்போ உங்களோட கனவும் நிறைவேற போறது இல்ல. ஃபுர்ஃபுரி நகர் இப்ப அழிஞ்சு போயிடும். ஏன்னா என்னோட டைமண்ட்ஸ் உடைஞ்சதுக்கு அப்புறம் என்னால அந்த அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அதுங்க என்ன வேணாலும் பண்ணும். மிஸ்டர் மெடாக்ஸா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. பொறுமையான மட்டும் இவனை அடிக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஐடியா டாக்டர் ஜட்கா, மிஸ்டர் மெடாக் சொன்னபடி ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாமே அழிஞ்சே தீரும், கவலைப்படாத. உங்களால ஏதாவது ஆன்டிடோட் தயார் பண்ண முடியுமா? அனிமல்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டாச்சு ஆக்குற மாதிரி சொல்லுங்க. பத்துலு, என் தம்பியா நண்பா, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பா. நான் அந்த கேஜெட்டை கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. என்ன கேஜெட் பாது? இதோ இருக்கு பாருங்க, இதுதான். ஐயோ, இது உடைஞ்சு போயிருக்கு. ஐயோ அப்பா, டாக்டர் ஜட்கா ஏதாவது ஒன்று செஞ்சு கேஜெட்டை தயாரிச்சிருவார். இஸ் த பெஸ்ட். ஆனா ஆன்டிடோட் சீக்கிரமாவே தயாராயிடும்ப்பா. சரி, ஓகே. அது வரைக்கும் அந்த அனிமல்ஸ் நம்ம ஃபுர்ஃபுரி நகரத்தை விட்டு தூரமா கூட்டு போயிடலாம். ஏன்னா நகரத்துல அழிவு உண்டாகாம இருக்கும். வா மோட்டு. நான் உங்க கவனத்தை
திசை திருப்புறேன். அதுக்கப்புறம் உங்க நகரத்தை விட்டு வெளியே அனுப்புறேன். கமான், என் கூட ஃபைட் பண்ணுங்க. 3 தலை உள்ள டிராகன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன புடிச்சு காட்டு. 2 வால் உள்ள பேந்தர் வந்து என் கூட சண்டை போடுவோம். மோட்டு இங்க நிக்காத, ஓடு ஓடு. கிக்ககண்ண காப்பாத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை தாளிச்சு வதக்கடா ஆன்டிடோட்டு தயாராயிடுப்பா. தம்பியில நண்பர்களே அப்பா. மோட்டு தன்னோட உயிரை பணைய வச்சு நகரத்தை காப்பாத்திட்டாரு. ஆனாலும் ஒரு கெட்ட செய்தி. அந்த செய்தியை ஆர்மி ஜெனரல் மல்ஹோத்ரா சொல்வாரு. இந்த நகரத்துக்கு வெளியில அந்த இடத்துல எங்க சீக்ரெட் நியூக்ளியர் பாம் அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு அடியில ஒரு ஒயிட் டவுன் பாம் தெரியுதுல, அதுக்கு அடியில நியூக்ளியர்ஸ் பாம் வச்சிருக்கோம். இந்த விஷயம் டிஃபென்ஸ் டீமை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த அனிமல்ஸ் அங்க போய் பிரச்சனை பண்ணா இந்த நியூக்ளியர் பாம்ஸ் பிளாஸ்ட் ஆயிடும். அப்புறம் ஃபுர்ஃபுரி நகரோட சேர்ந்து சுத்தி இருக்கிற நகரமும் அப்புறம் மக்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாங்க. மோட்டுவை தடுத்தாகணும், மோட்டுவை தடுத்தாகணும். எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. என்னோட மியூசியம் அழிஞ்சிச்சுன்னா என்னால வாழவே முடியாது. அடேப்பா மேனேஜர் சார், எல்லாரும் அமைதியா இருங்க. ஒருவேளை நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாராலையும் வாழவே முடியாது. புரிஞ்சுதா? ஐயோமா. ஹலோ பத்துலு. என்ன மோட்டு நில்லு. அங்க நியூக்ளியர் பாம் ஸ்டோரேஜ் இருக்கு. நியூக்ளியர் பாம். அடே இப்பதான் நம்ம வந்து சேர்ந்துட்டோமே, வேற எங்க போக முடியும்? இல்ல இல்ல, ஓடுங்க ஓடுங்க. பத்திரமா இரு. மோட்டு, சீக்கிரம் அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போ. அடே இல்ல. பட்லு இங்கிருந்து கிளம்பு. ஓ பெரிய நகர் இருக்கீங்க. ஆன்டிடோட் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. ஓடி வந்துரு மோட்டு. அப்படியா? வா. கச்சா கச்சா மோட்டு அதை போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. பாத்துக்க. ஐடியா. இந்த கயிறு எடுத்துக்கோங்க. இதை வச்சுதான் அந்த பேந்தரை நாம பிடிக்கணும். சரியா சொன்ன. ஓகே வாங்க வாங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. தப்பிச்சிடுறோம் மோட்டு. காப்பாத்துங்க. கிக்காகண்ணே காப்பாத்துங்க. பெரியண்ணே, நீங்க ஆன்டிடோட் தயார் பண்ண போறீங்களா இல்ல என் கதையை முடிக்க போறீங்களா? எங்க இருக்கீங்க பெரியண்ணே? எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அட ஆன்டி ஃப்ரெண்ட் இல்லப்பா, நான் ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதாங்கப்பா. பிரமாதம். தேங்க்யூ பெரியண்ணே, சூப்பர் வேலை பண்ணிட்டீங்க. மோட்டு ஃபயர்.
தம்பியா நண்பா மேனுவல்ல தான் பார்க்கணும். அட போலி டாக்டர், என்ன எதுக்கு இப்படி மாட்டி விட்ட? தம்பியா நண்பா சேஃப்டி கேஜ் ஆஃப்ல இருக்கும், அதை பாருப்பா. அதை நீ ஆன் பண்ணு. ஓகே. என்ன சத்தம்? டிராகன், தைரியம் இருந்தா நீ என்கிட்ட வந்து மோதி பாரு. ஓடுங்க. யாராவது மோட்டுவா காப்பாத்துங்க. சூப்பர், கலக்கிட்ட. அம்மா, இன்னைக்கு அதை விடக்கூடாது மாட்டோம். தம்பியா நண்பா, இப்போ அந்த கிங்காங் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. சீக்கிரம் அதை சுடுப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட், நீ என்ன எத்தனை வாட்டி காப்பாத்து
மாத்துன. ஆனா இந்த நகரத்தோட நன்மைக்காக நீ திரும்பவும் ஸ்டாச்சுவா மாறி ஆக்கணும். நீ தப்பா நினைக்க மாட்டேல? என்னால உன்னை ஸ்டாச்சுவா மாத்த முடியாது. நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். கிக்காகண்ணே, என்னால உங்களை ஸ்டாச்சுவா மாத்த முடியாது. நீ என் கூட தான் இருப்ப, என் கூட. அட மோட்டு, இது எமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் இல்ல. அது ஸ்டாச்சுவா தான் இருந்துச்சு. அது திரும்பவும் ஸ்டாச்சுவா மாத்திடு. கிக்காகண்ணே. இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி கிங் காங் ஃப்ரெண்ட், நானும் இதை விரும்பல. இதுல தான் எல்லாரோட நன்மையும் அடங்கி இருக்கு. மோட்டு தன்னோட உயிரை பணைய வச்சு நகரத்தை காப்பாத்திட்டாரு. ரொம்ப நல்லது, என் வேலை பறி போகல. இன்னைக்கு என்னோட பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த மோட்டு 10 ரூபாய் பழி வாங்காம விட மாட்டேன். உங்களால எல்லாமே சரியாயிடுச்சு. நீங்க உங்க கிங் காங் ஃப்ரெண்டோட போட்டோ எடுத்துக்க மாட்டீங்களா? ஏன் எடுத்துக்க மாட்டோம்? கண்டிப்பா எடுத்துப்போம். ஜெய் ஹோ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.